ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு எள்ளு வேர்க்கடலை சட்னி வந்து பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா எள்ளு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, வேர்க்கடலை ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்தது நாட்டு சக்கரை, இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே நாட்டு சக்கரை. ஸோ அதில் தான் வந்து குழந்தைங்களுக்குலாம் இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும். ஒரு தோசைக்கு 4 தோசையாக சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ரொம்ப இன்னும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஒரு 2 பூண்டு, அடுத்தது கொஞ்சமாக தேங்காய் ஆப்ஷன் தாங்க. தேங்காய் இல்லாமலே சட்னி நல்லாயிருக்கும், பட் தேங்காய் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, நிறைய கருவேப்பிலை போடக்கூடாது, ஏன்னா நிறைய கருவேப்பிலை போட்டிங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். நாட்டு சக்கரை போடுறதுனால கருவேப்பிலை ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். 2 வரமிளகா. ஸோ இது 2ஐயும் ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது இது எல்லாமே அப்படியே வந்து பச்சையாக தான் சேர்க்க போகிறோம். ஸோ மிக்சி ஜாரில் எல்லாத்தையுமே வந்து ஒன்றா போட்டுட்டு அரைச்சிங்கன்னாவே இந்த வேர்க்கடலேருந்து வர எண்ணெயே வந்து சட்னிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்காக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக சட்னி எப்படி அரைச்சிட்டு நான் வந்து காமிக்கிறேன். தேங்காய், வரமிளகா, கருவேப்பிலெல்லாம் ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டுட்டு உப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ உப்பு போடாமல் மறந்துடாதீங்க, உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சி. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு எப்படி வந்து தோசைக்கு குழந்தைங்க சாப்பிடுவாங்களோ அப்படி வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஏன்னா பச்சையாக வெங்காயம் அப்புறம் வந்து பூண்டு இதெல்லாம் போடுறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எண்ணெய் எதுவுமே நான் ஆட் பண்ணவே கிடையாது. ஸோ வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.